அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோன்னா, நம்ம சொரக்காய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ தோட்டத்தில் ஒரு சொரக்காய் எப்படி காய்க்குது, யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொரக்காய் வந்து கீழே நிலத்தில் விளையிற பயிர் கிடையாது. இந்தமாதிரி செடி கொடிங்க பார்த்தீங்களா, மேலே கொடி கொடியாக பறந்து அதில் தான் வந்து பூ வச்சு காய் வைக்குங்க. ஸோ நம்ம சொரக்காய்னா எதிராக சொரக்காய் பற்றி பேசிகிட்டு இருக்கானே, சொரக்காய் நம்ம பார்த்துல ஃபஸ்ட்டு. ஸோ இதுதாங்க சொரக்காய். நம்ம அன்றாட உணவில் வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், வெஜிடேபிள். ஸோ இங்கே விளையிற எல்லா சுரக்காயும் நல்லா இயற்கை முறையில் நம்ம மாட்டுச்சாணம் போட்டு தான் வந்து பயிரிடுறாங்க. உங்களுக்கு லைவ் ப்ரூஃபே நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து மாட்டுச்சாணத்தை தான் போட்டிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் இந்த போன எருவுகளை பயன்படுத்தி இங்கே வந்து ஒரு சுரக்காய் தோட்டமே வச்சுருக்காரு. ரொம்ப கடின உழைப்பித்தவங்க. நம்ம சுத்த வட்டாரம் நம்ம நாட்டார்மலை கிராமத்திலே ஒரு வந்து இந்தமாதிரி கொடிப்பயிர் வச்சுருக்காருன்னா அது ஒருத்தர் தான். ஸோ இப்போ தாங்க வந்து பூ விட்டு காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து கழிச்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள்லாம் இருக்கும். ஸோ இது மொத்தமாக கோயம்பேடு சந்தைக்கு தான் ஏற்றிட்டுருக்காரு. ஸோ இது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து சொரக்காய் தோட்டங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் சொரக்காய் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து அவர் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு. ரெண்டாவது வந்து என்னென்ன இயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்துகிறாரு. ஸோ இப்படி எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நம்ம பார்க்க முடியுது பார்த்திங்கன்னா இந்த பூ வச்சு இதை வந்து காயாக ஃபுல்லாக முத்தனை காயாக மாறி நம்ம வந்து எப்போ சந்தைக்கு ஏற்றோன்னா 45 நாள் அவங்க கிட்டத்தட்ட. ஸோ கிட்டத்தட்ட மிகப்பெரிய கடின உழைப்பு வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த கொடிலாம் கிட்டத்தட்ட 6 மாதம் தாங்க வேலிடிட்டே. நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணோம், புது கொடியை புதுசாக வந்து விரைய போட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை வளர வைக்கணும் இந்த கொடியை. ஸோ 45 நாள் ஒன்ஸ் பூ வச்சு இந்த மாதிரி காய்க்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 மாதங்க அப்புறம் ஃபுல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வந்து இதனுடைய விதைகளை போட்டு இந்தமாரி வந்து கொடியாக்கணும். அதுக்கப்புறம் தான் விளைச்சலை பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சொரக்காய் தோட்டம். ஸோ சொரக்காய் எப்படி காய்க்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய். நன்றி, வணக்கம்.